إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்து தொழுகை தொடர்பாக சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்திருந்தோம். ஜமாத்து தொழுகைக்கு ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறி வரும்போது வுது செய்தவராக தொழுகைக்கு நடந்து வருவது சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தவல்லஅ ஃபஅஹ்ஸனல் வுது, யார் முறையாக வுது செய்து வீட்டிலிருந்து பள்ளி வாயிலுக்கு நடந்து வருகிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நன்மையை எழுதுகிறான், ஒரு தீமையை அழிக்கிறான், ஒரு அந்தஸ்தை கூட்டுகிறான், உயர்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தொழுகைக்காக நாங்கள் வீட்டிலிருந்து தயாராகி வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாக இருக்கிறது. சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்களுடைய வீடுகள் பள்ளியை விட தொலைவில் இருப்பதாகவும் பள்ளிக்கு பக்கத்திலே வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுமாறும் நபி அவர்களிடம் கோருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விடுத்து, தொலைவில் இருந்தாலும் நீங்கள் பள்ளிக்கு நடந்து வருவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது என்று சஹாபாக்களுக்கு சொன்னபோது சஹாபாக்கள் அந்த முடிவை மாற்றிக்கொள்கிறார். எனவே தொழுகைக்கு வருகிற நேரம் இது முதலாவது சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், துருவாடை வீசுகின்ற அடிப்படையிலே எங்களுடைய உடலோ எங்களுடைய ஆடையோ இருக்காத வண்ணம் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரதி ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, யார் இந்த மரத்திலிருந்து அல்லது வெள்ளைப்பூட்டை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளைப்பூடை சாப்பிட்டானோ அவன் எங்களுடைய பள்ளி வாயிலை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார். வெள்ளைப்பூடு எங்களுக்கு தெரியும் மிச்சம் வாசமா இருக்கும். வெள்ளைப்பூட்டை சாப்பிட்டார்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வேறு சில ஹதீஸ்கள்ல வெங்காயம் சாப்பிட்டவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார். இன்னும் சில ஹதீஸ்கள்ல 3 நாளைக்கு பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க. 3 நாளைக்கு பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் மலாயிகத ததஅத்தா மிம்மா யதஅத்தா பிஹின் நாஸ், மனிதர்கள் எதனால நோவினை அடைவார்களோ அதனால் மலக்குகளும் நோவினை அடைகிறார்கள் என்று சொன்னாங்க. பள்ளிவாயல் என்பது மனிதர்கள் மாத்திரம் வணக்கம் செய்யக்கூடிய இடம் அல்ல, மலக்குகளும் வணக்கம் செய்கிறார்கள். நல்ல ஜின்களும் பள்ளிவாயிலை வணக்கம் செய்வதற்காக பயன்படுத்துகின்றன. எனவே நாங்கள் பள்ளிவாயிலை பயன்படுத்துகிற நேரம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் மலக்குகளுக்கு நோவினை ஏற்படுத்தாத வகையிலே நாங்கள் இருந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே துர்நாற்றம் வீசுகின்ற அடிப்படையிலே நாங்கள் பள்ளிக்கு சமூகம் அளித்தல் கூடாது. சிலாக்கள் வெத்திலாக போட்டுக்கொண்டு அல்லது சிலாக்கள் வீடி குடிக்கிறார்கள் இருப்பாங்க. அது வெள்ளக்கூட விட மிச்ச மோசமான வாசனை. இதெல்லாம் பள்ளிக்கு வரும்போது நாங்கள் கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அடிப்படையில தவிர்ந்து கொள்ள வேண்டியது. ஆனா பள்ளிக்கு வரும்போது கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், அதில் தவிர்ந்து கொள்ள வேண்டும். வெள்ளைப்பூட சமைச்சு சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, வாசம் வராது. வெங்காயத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் வாசம் வராது. வெள்ளைப்பூட சாப்பிட்டுட்டு வேற ஒன்று நாங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிப்போமா இருந்தாலும் என்ன செய்யாது, பெருசா வாசம் வராது. எனவே இங்கே மிக முக்கியமானது துர்நாற்றம் வீசுகின்ற அடிப்படையிலே பள்ளிக்கு வருவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மூணாவது முடியுமான அளவு எங்களை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல, யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித், மனிதர்களே நீங்கள் பள்ளி வாயிலிலே உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்றார்.
இப்போ முடியுமான அளவு நாங்கள் இருக்கிற ஒரு நல்ல ஆடை அணிஞ்சி நல்ல அமைப்புல எங்களை அலங்கரித்து கொண்டு பள்ளிக்கு வருவது சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் சொன்னான். எனவே நாங்க அல்லாஹு தாலாவை சந்திக்க வாரம், அல்லாஹு தாலாவுக்கு வணக்கம் செலுத்த வாரம் என்கிற அடிப்படையில எங்களால் முடியுமான அளவு எங்களை நாங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், நாங்க பள்ளிக்கு வார நேரம் கவனிக்க வேண்டியது, வீட்டிலிருந்து வெளியேறும் போது நாங்க வலது காலை வச்சு துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவு பல்ல அவு அஸில்ல அவு ஸல்ல அவு அஸ்லிம அவு உஸ்லம அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இப்படி வரக்கூடிய நீளமான துவாவை நாங்கள் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். பாடம் இல்லாதவர்கள் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கிற துவாவை ஓதிக்கொண்டாலும் போதுமான. வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுற நேரம் தொழுகைக்கு வருவதாக மனதிலே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு வேற நன்மை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதற்கான கூலி உண்டு என்று சொல்கிறார். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மானவா. நிச்சயமாக செயல்கள் ஒவ்வொன்றும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. அவரவர் எண்ணியதற்கான கூலி அவரவருக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப நாங்க ஒரு அமலை செய்ய போவதாக நினைத்தால் இடையில என்ன நடந்தாலும் எண்ணத்துக்கான கூலி எங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே நாங்க வெளியேறுற நேரம் தொழுவதற்காக வருவதாக மனதிலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் பள்ளிக்கு வார நேரம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம்தான், நாங்க அமைதியாக கண்ணியமாக நாங்கள் பள்ளிக்கு சமூகம் அளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் அவசரப்படாதீர்கள். நீங்கள் அவசரப்படாம அமைதியாகவே பள்ளிக்கு செல்லுங்கள். முந்திவிட்ட ரக்காத்துக்களை விடுங்க. உங்களுடைய இமாம் எந்த ரக்காத்தில் இருக்கிற நிலையில நீங்க வந்தடைகிறீர்களோ அதை தொடர்ந்து இமாமோடு சேர்ந்து தொழுங்கள். இமாம் முடித்ததற்கு பிறகு பிந்திய ரக்காத்துக்களை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு முந்திய ரக்காத்துக்களை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுக்காக நாங்க மிச்சம் அமைதியா ஆடியா செஞ்சு என்ன அப்படி வாரது கிடையாது. மிச்சம் அமைதியாகவும் இல்லை, மிச்சம் வேகமாகவும் இல்லை. எப்பவும் ஒரு நடுநிலைமை தன்மையோட நாங்க பள்ளிக்கு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பள்ளிக்கு வார நேரம் நாங்க கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம், வந்தவுடனே நாங்க செருப்பை இடது காலம் உட்படுத்தி என்ன செய்ய வேண்டும், கலட்ட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு தயம்மும் ஃபீ குல்லி ஷை. எல்லா விஷயங்கள்லையும், நல்ல விஷயங்கள் எல்லாத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதை முற்படுத்துவது அவருக்கு விருப்பமான ஒன்றாக இருந்தது சொல்றார். அப்ப ஃபீ தனஊலிஹி வ தரஜுலிஹி, நீளமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலை வாடுற நேரம், அது மாதிரி செருப்பணிகிற நேரம் வலதை முற்படுத்துபவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். அப்ப நாங்க செருப்பை கலட்டக்கூடிய நேரம் இடதை முற்படுத்தி கலட்டுவது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் செருப்பை கலட்டி எடுத்துட்டு உள்ளுக்கும் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். பள்ளிக்குள்ளேயும் செருப்பை கொண்டு போக முடியும். ஆனால் நஜீஸ் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் பள்ளிக்கு வெளியாலேயே வேறு சுத்தம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்றால் மண்ணில் தேய்ச்சி என்ன செய்யலாம், சுத்தம் அழுக்குகள் இருந்தால் அந்த செருப்பை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பில் இருக்கிற அழுக்கை நீக்குவது மண் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் மண்ணில் தேய்ச்சும் செருப்பை சுத்தம் செய்து கொண்டு செருப்பை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் தொழுகிற நேரம் கூட எங்களை 2 காலுக்கு இடையில வச்சு என்ன செய்யலாம், செருப்பை வச்சு தொழலாம். அதுக்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது. இப்போ நாங்கள் சின்ன பள்ளியில் இதில் அது தேவைப்படாது. ஆனால் பெரிய பள்ளிகள் ஜும்மாக்களுக்கு நாங்கள் போகிற நேரம் அல்லது பெரிய வெளிகளில் ஜும்மாக்கள் தொழுகிற நேரம் அல்லது மழை தேடி இந்த மாதிரி தொழுகைகள் நடக்கிற நேரம் நாங்கள் செருப்பை வச்சு தொழ வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் செருப்புல நின்று நாங்கள் தொழலாம். அதுக்கு மேலே இருக்கிறது அனுமதி இருக்கிறது, நஜீஸ் இல்லாட்டி. இல்லைன்றால் செருப்பு எடுத்து நாங்கள் 2 முழங்கால்களுக்கு இடையில வச்சு கொண்டு தொழலாம். பள்ளிக்குள் நுழைகிற நேரம் நாங்கள் வலது காலை முற்படுத்துவோம். அஊது பில்லாஹில் அஸீம்
وبوجهه الكريم وسلطانه القديم ومن الشيطان الرجيم بسم الله والصلاة والسلام على رسول الله اللهم افتح لي أبواب رحمتك என்ற துவாவை என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லை, அது பாடம் இல்லை என்றார்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக, இறைவா உன்னுடைய அருளின் வாயில்களை எனக்கு திறப்பாயாக என்ற அந்த துவாவில் ஓதிக்கொண்டாலும் போதுமானது. பள்ளிக்குள்ள நுழைகிற நேரம் அடுத்த ஆக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம, இடைஞ்சல் இல்லாம, பக்கத்துல யாராவது இருந்தால் சலாம் சொல்லிக்கொண்டு என்ன செய்யலாம், நுழையலாம். ஆனா அடுத்த ஆக்கள் தொழில் இருக்கிறார்களுக்கு அது டிஸ்டர்பாக அமைஞ்சிடாத வகையில நாங்க என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே நாங்க முதலாவது செய்யறது 2 ரக்காத் சுன்னத் தொழணும். வந்தஹல் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸன்ன ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன். யாராவது பள்ளியில நுழைஞ்சால் அவர் 2 ரக்காத் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நாங்க என்ன வேலைக்கு பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலும் பள்ளிக்குள்ள இருக்கணும் என்றாலும் என்ன செய்வோம், 2 ரக்காத் தொழும். தொழாம நாங்க இருக்கக்கூடாது. பூர்வ மதிசார் வர பிள்ளையில இருந்தாலும் சரி, அது மாதிரி என்ன வேலைக்கு நாங்க பள்ளிக்குள்ள வந்தாலும் 2 ரக்காத் தொழாம நாங்க பள்ளியில உட்கார முடியாது. நாங்க வார நேரம் பாங்கு சொல்லியிருந்தால் அந்த தொழுகைக்கு முன் சுன்னத்து இருந்தால் அந்த முன் சுன்னத்தை தொழலாம். இந்த தொழுகைக்கு முன் சுன்னத்து லோகருக்கு நாங்க வாரம் பாங்கு சொல்லிட்டு இக்காம சொல்லலைனால அந்த லோகருக்குரிய முன் சுன்னத்தை நாங்க என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். எந்த தொழுகையும் இல்லை, முன் சுன்னத்தும் இல்லை என்றாலும் பள்ளிக்குள்ள நாங்க நுழைஞ்சால் கட்டாயம் 2 ரக்காத் தொழாம உட்காரக்கூடாது. பள்ளியில நாங்க கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம், 2 ரக்காத் தொழுதமாக இருந்தால் பள்ளியில முடியுமான அளவு கிப்லா பக்கமாக முன்னோக்கி முன் சஃப்ல உட்கார்றதுக்கு நாங்க முயற்சி. முன்னுக்கு வாராக்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக முன் சஃப்ல உட்கார்ற நேரம் பின்னுக்கு வாராக்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்காது. அவங்க ஓடரா உட்கார்ந்து போறதுக்கு லேசாக இருக்கு. முன்னுக்கு வாராக்களே ஒரு மூலையில அல்லது எங்கன்னான ஒரு தொங்கல்ல உட்கார்ந்தால் முன் சஃப்ல இடம் காலியா இருக்கும். அப்ப பின்னுக்கு வாராக்கள் எல்லாரையும் மடக்கி கொண்டு இடிச்சு கொண்டு முன்னுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப வாரவர்கள் ஆரம்பமா முன் சஃப்ல இருந்தே உட்கார்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைரு சுஃபூஃபிர் ரிஜாலி அவ்வலுஹா வ ஷர்ருஹா ஆஹிருஹா. ஆண்களுடைய சஃப்ல மிக சிறந்தது முன் சஃப், மிக குறைந்த சிறப்புக்குரிய சஃபு கடைசி சஃப். பெண்களுடைய சஃப்ல மிக சிறந்த சஃபு கடைசி சஃபு, சிறப்பு குறைந்த சஃபு முன் சஃபு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வ ஃபிஸ் ஸஃபில் அவ்வலி. பாங்கு சொல்றதுலயும் முதலாவது சஃப்ல இருக்கிற சிறப்பையும் மனிதர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் சண்டை பிடிச்சி தான் அந்த சஃப்புக்கு வரணும், அந்த சிறப்பை அடையணும் என்றாலும் அடைவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சண்டை பிடிச்சுட்டான முதல் சஃப்புக்கு வருவாங்க சொல்றாங்க. வேறொரு ஹதீஸ்ல யாராவது இந்த சஃப்ல இருக்கிற முதல் சஃப்ல இருக்கிற சிறப்பை அறிந்து கொள்வார்களாக இருந்தால் துண்டு குலுக்கித்தான் முதல் சஃப்புக்கு வரணும் என்றாலும் எல்லாரும் நின்று துண்டு குலுக்கி துண்டு உள்ளூராக்கள் முதல் சஃப்ல இருப்பாங்க. அப்படி இந்த சஃப்புக்காக போட்டி போடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். வேறு ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முதல் சஃப்பில் இருப்பவர்களை புகழ்ந்து பேசுகிறான். மலக்குகள் அந்த சஃப்பில் இருப்பவர்களுக்காக அல்லாஹ் தஆலாவுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்படி முதல் சஃப்பினுடைய சிறப்புகள் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முடியுமான அளவு முன் சஃப்பிலே, முதலாவது சஃப்பிலே இமாமினுடைய வலப்புறமாக இருந்து நாங்கள் ஆரம்பித்து முதல் சஃப்பிலே உட்காருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதல் சஃப்ல நாங்க உட்கார்ந்துட்டோம் என்றால் அடுத்த தொழுகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நேரம் எல்லாம் தொழுகையில் இருக்கிறதாகவே கணிக்கப்படும். எனவே அதற்குரிய கௌரவத்தை நாங்க பாதுகாத்து கொள்வோம். நாங்க தொழுகையில் இருந்த அடுத்த ஆக்களோட என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், நாங்க தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட மாட்டோம். எனவே திக்ரு தஸ்பீகளை ஓதிக்கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு முடியுமா இருந்தால் துஆவை செய்து கொண்டு நாங்கள் உட்கார வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த தொழுகைக்கு காத்திருக்கும் காலமெல்லாம்
மலக்குகள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா அவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவருக்கு அருள் செய்வாயாக என்று மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நேர காலத்தோடு நாங்கள் பள்ளிக்கு வந்து நாங்கள் சுன்னத்தை தொழித்து முதல் சப்பில் அடுத்த தொழுகை அதாவது இக்காமத்து வரைக்கும் நாங்கள் காத்திருப்பது மலக்குகளுடைய பிரார்த்தனையை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால், இதாவது கீமத்தி சலாத்து, தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் ஃபலா ஸலாத இல்ல ஸலாத்தல் மக்தூபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு இக்காமத் சொல்லப்பட்ட அந்த ஃபர்லான தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் தொழ முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே நாங்க அப்படி இருக்கிற நேரம் அல்லது நாங்க வந்து சுன்னத்து தொழுது இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் வேறு எந்த தொழுகையும் எங்களால் தொழ முடியாது. குறித்த ஃபர்லான தொழுகையை தான் எங்களால் நிறைவேற்ற வேண்டும். நாங்க கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறோம். சுன்னத்து 2 ரக்காத் தொழுது கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறோம். அதை முடிச்சுட்டு எங்களுக்கு தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு வந்து சேர்ந்துடலாம் என்று சொன்னால் நாங்க சலாம் கொடுத்துட்டு வந்து சேர்றதுல பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாம இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அல்லது இன்னொரு ரக்காத் இருக்கி நாங்க முதலாவது ரக்காத்து எங்களுக்கு தப்பிடும் போல இருக்கி எங்களுக்கு அந்த முதல் தக்பீரத்துல் இஹ்ராமுடைய சிறப்பு எங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படின்றால் சுன்னத்துடைய இடை நடுவில் விட்டுட்டு ஃபர்லான தொழுகையில கலந்து கொள்றதுதான் ஏற்றமானது, அதுதான் சரியானது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா ஸலாத இல்ல ஸலாத்தல் மக்தூபா, தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் ஃபர்லான அந்த தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் கூடாது, வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இகாமத் சொல்லப்பட்டால் நாங்கள் சுன்னத்தான தொழுகைட்டு இருந்தாலும் அந்த தொழுகையை விட்டுட்டு ஃபர்லான தொழுகையோடு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவலாக வழிகாட்டலாக எங்களுக்கு இருக்கிறது. எனவே முறையான அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.